வெல்கம் டு ஹர்ஷு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் தைப்பூச திருவிழா எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் அப்புறம் மச்சாண்டா 2 பேருமே வந்து ஓதிமலை முருகனுக்கு வந்து மாலை போட்டிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை மாலை போட்டு ஞாயிற்றுக்கிழமை மலைக்கு போகிற மாதிரி பிளானு. வெள்ளிக்கிழமையே வந்து மூடுதுறையில் மாலை போட்ட எல்லா சாமிங்களும் வந்து தீர்த்த குடம் எடுக்க போவாங்க ஆற்றுக்கு. இங்கே கிட்டேயே முடுக்கந்துறை அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருக்குது, அங்கே போய் தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஈவினிங்காக வந்து தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதை பார்க்கலான்னு சொல்லி தான் நானும் அத்தை பாப்பா எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாமிங்களை அழைச்சிட்டு வராங்க. 5:30 6 o'clock ஆயிடுச்சு. தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வர சாமிங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றலான்னு சொல்லி நானும் அத்தையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாமிங்க வந்ததையும் அவங்க காலுக்கெலாம் தண்ணி ஊற்றி விட்டு சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி திருநீர்லாம் வச்சுக்கிட்டோம். சாமிங்க எல்லாருமே போகும்போது வேனில் போயிடுவாங்க, ரிட்டன் வரும்போது நடந்தே தான் வருவாங்க. கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் மூடுதுறையில் மட்டுமே 30-35 சாமிங்களுக்கு மேலே மாலை போட்டிருந்தாங்க. அத்தையும் தண்ணி ஊற்றுறாங்க சாமிங்களுக்கெல்லாம். இப்போ ஹர்ஷிதாவோட அப்பா அந்த தப்பட்டை சத்தத்துக்கு பாப்பா நல்லா டான்ஸ் ஆடுவான்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டார் இறக்கி. பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணா. ஒரே டான்ஸு ஆட்டமாக இருந்தது. எடுத்துகிட்டு வந்த தீர்த்த குடத்தை கொண்டு போய் அங்கே சாமி கோவிலில் வச்சு சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. இது பார்த்திங்கன்னா மலைக்கு போகிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாமிங்க காவடி எல்லாம் ஜோடிச்சு விடிய விடிய ஜோடிப்பாங்க. நல்லா அழகாக ஜோடிச்சு எல்லா சாமிங்களும் காவடி எடுத்து நடந்தே போவாங்க ஊதிமலைக்கு. ஃபஸ்ட்டு வரதே இவங்க அப்பா தான் வராரு, ஒரே சிரிச்ச முகத்தோட. எல்லா சாமிங்களுக்கும் அவங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி காவடி ஜோடிச்சு கொடுத்துருவாங்க ஆசாரி. நாங்கள் பார்த்திங்கன்னா ஓதிமலை போகிற அன்னைக்கு நான் பாப்பா மாமா அக்கா எல்லாருமே முன்னாடியே போயிட்டோம், நேரமாகவே போயிட்டோம். சாமிங்க கிளம்பும்போது மணி 12 எப்படியும். அந்த வெயிலில் பாப்பாவை தூக்கிட்டு மலை ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏர்லி மார்னிங்கே போயிட்டோம். ஒரு 8 மணி 8:30 மணி அப்படிங்கும்போதே மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே கீழே வந்து சாமிங்க காவடிக்கெல்லாம் பூஜை போட்டு மெல்லமாக தான் வருவாங்க. இதுதான் வந்து ஓதிமலை. ஓதிமலை அப்படிங்கிறது வந்து இரும்பறை அப்படிங்கிற ஊரில் இருக்குது. ஓதிமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1800 படி இருக்குது. 2000 வருஷத்துக்கு ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க இது. முருகர் வந்து பிரம்மன் கிட்ட பிரணவ மந்திரத்துக்கான விளக்கத்தை வந்து இந்த மலையில் சொன்னதுனால இதுக்கு வந்து ஓதிமலை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். செங்குத்தான படிகள்லாம் இருக்கும், ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 5 தலை கொண்ட முருகர் வந்து உலகத்துலேயே இங்கே தாங்க இருக்குது. காவடி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒவ்வொரு சாமிங்களாக காவடி எடுத்துகிட்டு வராங்க. இவங்க அப்பாவும் வந்துட்டார், எங்கள் மச்சாண்டாரும் வந்துட்டார். அக்கா போய் காவடி வாங்கிட்டு வராங்க. கீழே இருந்து தான் எடுத்துகிட்டு வர முடியல, கொஞ்சம் தூரம் நாச்சு நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அக்காவும் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து தைப்பூசம். தைப்பூசத்தன்னைக்கு காலையில் ஊரில் வந்து திருக்கல்யாணம் நடக்கும். முருகர் கோயிலில் இரும்பறை முருகர் கோவிலில் வந்து திருக்கல்யாணம் நடக்கும். அதுக்கும் போயிருந்தோம் நாங்கள். முருகரோட திருக்கல்யாணத்தை எல்லாம் நல்லா பார்த்துட்டு வந்துருந்தோம்.
धूपमाग्रावयामि ओं महामेघदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् गङ्गणमनेन कपूर्णं सकलवाद्यं காலையில் திருக்கல்யாணம் நடக்கும். மத்தியானம் ஒரு 2-3 மணி அப்படிங்கும்போது தேர் இழுக்கிறக்கு ஆரம்பிச்சிருவாங்க, வடம் பிடிக்கிறக்கு ஆரம்பிச்சிருவாங்க. திருக்கல்யாணம்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தேர் வடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி முகாமைக்காரர்களெல்லாம் போய் அவங்களுக்கான மரியாதை கொடுத்து அவங்கள அழைச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இப்போது தொட்டம்பாளையம் அப்படிங்கிற ஊர்லேருந்து அழைச்சிட்டு வராங்க முகாமைக்காரர்களை. அங்கே எங்கள் ஊர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பசங்களும் வந்து கிளம்பிட்டாங்க தேர் பார்க்குறதுக்கு. நல்ல விசேஷமாக இருக்கும், நல்லா நிறைய கூட்டமாக இருக்கும் இங்கே இரும்புரை தேர். நானும் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தேர் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க போனதுக்கப்புறமே கள்ளிப்பாளையம் காவடி வந்து தைப்பூசத்தன்னைக்கு தான் வந்து ஓதிமலை போவாங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா கள்ளிப்பாளையம் காவடி. சாயந்தரமாக பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டோம் தேர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. 2 தேர் இழுப்பாங்க, சின்ன தேர் பெரிய தேர் அப்படின்னு சொல்லி. சின்ன தேரை வந்து வடம் பிடிச்சு கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய தேர் இழுத்து கொண்டு வந்து விடுவாங்க. தேர்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கடை வீதிக்கெலாம் போனோம் நாங்கள். கடை வீதியில் நிறைய கடைங்க இருந்தது. பாப்பாவுக்கு எது வாங்குறதுன்னே தெரியல. வளையல் கடை, பொம்மை கடை, பலூன் கடை, எல்லா கடையும் இருந்தது. நிறைய ரேட் சொன்னாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு செலக்டிவாக ஒரு 5-6 ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இது பீச் டாய் போல், அது என்னன்னே தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து பூரி எடுக்கிறதுக்கு அரிக்கரண்டி மாதிரி ஒன்று வாங்கினோம். அப்புறம் பபிள்ஸ் விடுறது இது 300 ருபீஸ் சொன்னாங்க. காஸ்ட்லியாக தான் இருந்தது. சரி விளையாடுறதுக்கு இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி இது ஒன்று வாங்கிட்டோம். அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு கண்ணாடி வாங்கினோம். கண்ணாடி இது சின்ன வயசில் இதெல்லாம் வச்சு விளையாண்டுருக்கோம், லென்ஸ் மாதிரி. அப்புறம் பாப்பாவுக்கு ஸ்லைடு. இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்லைட் மாதிரி இருந்தது. இதில் நம்ம பென் மாதிரி இருக்கும், அந்த பென் வச்சு எழுதிட்டு டெலிட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் டெலிட் ஆயிடுது. இந்த லேசர் லைட் வச்சு பாப்பாவுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தேன். பாப்பா அது என்ன நினச்சானே தெரியல. அதை போய் பிடிக்கிறக்கு விளையாடிட்டு இருந்தா. அந்த 2-3 நாளில் நல்லா பாப்பா என்ஜாய் பண்ணிட்டா. அங்கே இங்கேன்னு எல்லா பக்கமும் கூப்பிட்டு போனோம். நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் ஓதிமலைக்கு வந்து பாருங்கள். அங்கே போய் முருகர்கிட்ட வந்து நீங்கள் என்ன வேண்டுதல் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து ஒரே தடவை முருகர்கிட்ட நல்லா மனமுருக வேண்டிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். மனம் அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கும். மேலே இங்கே ஓதிமலை வந்து சாமியை பார்த்தீங்கன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.